வணக்கம். இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம்னா சேவூர் பக்கத்தில் உள்ள தண்டக்காரன் பாளையம் அங்கே தான் இருக்கோம். இங்கே வந்து பள்ளிகொண்ட பெருமாள் ஸ்ரீதேவி பூதேவிக்கு மிகப்பெரிய கங்கா ஆராத்தி நடக்க போகுது. தமிழகத்தில் அனைத்து மாவட்டத்திலிருந்து வந்து எல்லாம் இங்கே பொங்கல் வைத்து அங்கே மிகப்பெரிய ஆராத்தி அது வந்து முடங்கி கிடக்கக்கூடிய தொழில், குடும்பத்தில் எவ்வித பிரச்சனை இருந்தாலும் சரியாகக்கூடிய, வாஸ்து பிரச்சனைகள் இருந்தாலும் சரியாகக்கூடிய கங்கா ஆராத்தி நிகழ்ச்சி மிக பிரம்மாண்டமாக நடந்துக்கிட்டு இருக்குது. இப்போயே ஒரு லட்சக்கணக்கான மக்கள் வந்திருக்காங்க. அந்த ஊர் தான் இப்போ நம்ம வந்து இந்த பொங்கல் விளைக்கிற இடத்த பார்க்குறதுக்காக வந்திருக்கோம். உள்ள கொஞ்சம் அவுட்ரு இந்த கம்மா ஏரியாவில் தான் பொங்கல் வைக்கிறதுக்கு அனுமதி. அங்கே ஏகப்பட்ட கூட்டங்கள் இருக்குது. இந்த கரை மேலே க்ளோஸ்அப் பண்ணுறோம். பெருமாள் கோயில் இருக்குங்க. ஆள்லாம் இங்கே தான் வர்றாங்க. பொங்கல் வைக்கிறவங்க பூரா இங்கே வர்றாங்க. அந்த கரை மேலே தான் அந்த பெருமாள் கோயில் இருக்குங்க. நம்ம இப்போ இதை இவங்களை எடுத்துட்டு அப்புறமேலுக்கு அந்த கோயில் பள்ளிகொண்ட பெருமாள் சன்னதிக்கு போகலாம். அங்கே மிகப்பெரிய அன்னதானங்கள் நடந்துக்கிட்டு இருக்குது. தமிழகத்தில் அனைத்து மாவட்டத்திலிருந்தும் பக்த கோடிகள் வந்திருக்காங்க. இந்த விழா மிக சிறப்பாக நடக்கும்ங்கிறது வருடம் நடக்குமாமா அந்த பெரிய நிகழ்ச்சி. சித்தம்மாள் கோவில் அருகில் தான் இந்த கம்மாவில் தான் அது பொங்கல் வச்சுக்கிட்டு இருக்காங்க. இதுதான் அந்த சித்தம்மாள் கோவில். இது வந்து ப்ரைவேட்டு குலதெய்வம் கோயில். இங்கே தான் பக்தர்கள்லாம் இன்றைக்கி தங்குறதுக்கு அனுமதி கொடுத்துருக்காங்க இந்த சித்தம்மாள் கோவிலில். காரு நிப்பாட்டவே இடம் இல்லை. எல்லாம் கம்மாக்குள்ளே காரை கொண்டு வர்றாங்க. இல்லை, காரு ஃபுல்லாகிடுச்சு. எல்லா பக்கமும் அந்த உள்ள அந்த ஊருக்குள்ளே ஃபுல்லாகிடுச்சு. காரு எல்லா ஏரியாவில் நிற்கிது. பூரா எல்லாம் கம்மாக்குள்ளே இறங்குது காரு பூரா. வணக்கம். இந்த ஊர் திருவிழாவை பற்றி இந்த ஊரில் இருக்கக்கூடிய பழனிசாமி அப்படிங்கிற ஒரு பக்தர்கிட்ட இந்த பள்ளிகொண்ட பெருமாள் என்னுடைய பெருமையை பற்றி நம்ம பத்மநாபன் ராமு சேனல் சார்பாக கேட்கலாம். ஏன் இந்த திருவிழா வருஷம் நடக்குங்களா?
ஐயா எல்லாத்துக்கும் காலை வணக்கங்க ஐயா. ஆ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா கங்கா ஆரத்தி விழா நடக்குதுன்னு சொல்லி இங்கே ஏற்பாடு பண்ணிக்கிறோங்க. ஆ பொங்கல் வைக்கிற நிகழ்ச்சிக்காகத்தான் இங்கே வந்திருக்கிறோம். சரி. இந்த பெருமாள் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 200 ஆண்டு காலத்துக்கு மேலே ஆச்சுங்க. 200 வருஷம் ஆச்சு. பழமையான ஒரு கோவில். பழமையான கோயிலுங்க. ஆ இந்த இடத்துல வந்து எங்கள் கையாலேயே இந்த கோயில் இருந்த இடத்த இடித்து டெமோ பண்ணி சரிங்க. கோயிலை எடுத்து வச்சு 12 வருஷம் ஆச்சுங்க ஐயா. 12 வருஷம் ஆச்சு. 12 வருஷம் ஆச்சுங்க. சரிங்க. இன்னைக்கு தான் இந்த மாதிரி அது மெட்ராஸில் சென்னையிலேருந்து வாஸ்து நிபுணர் வந்துங்க. சம்பத் சுப்பிரமணி அந்த வாஸ்துக்காரர் வந்துங்க. இந்த இடத்துல பெருமாள் வந்து முடங்கி கிடக்குறாரு. சரிங்க. இந்த ஊருக்கே வாஸ்து பார்த்தாரு. ஓ, நானும் ஒரு பில்டிங் கான்ட்ராக்ட் இருந்தேங்க. சரிங்க. நான் வீட்டுக்கு தான் வாஸ்து பார்ப்பேங்க. சரிங்க. அவர் சம்பத் சுப்பிரமணி வந்து இந்த ஊருக்கே வாஸ்து பார்க்குறாரு. வாஸ்து பார்த்து ஓகே ஓகே ஓகே. ஊரோட வடமேற்கு மூலை வாயு மூலை வந்து வாயுமலை வந்து பள்ளமா இருக்குது. பெருமாள் வந்து முடங்கி கிடக்குறாரு. ஓ, சரி சரி. இதுக்கு வந்து கங்கா ஆரத்தியும் பொங்கல் வச்சு. இந்த கங்கா ஆராத்திங்கிறது நானே இன்னைக்கு தான் கேள்விப்படுறேன். கங்கா ஆரத்தி காசியில தான் நடக்கும்னு சொல்லுவாங்க. காசியில தான் இந்த கங்கா ஆராத்தி நடக்கும். இந்த இடத்துல வந்து இந்த தருணத்துல நம்ம குளத்துல பண்ணலாம்னு சொல்லி ஏற்பாடு பண்ணீங்க. காலையில இருந்து அமர்க்கலமா பொங்கல் எல்லாம் வச்சுட்டு இருக்காங்க. ஓகே ஓகே. பொங்கல் விழா நடந்துட்டு இருக்குங்க. கங்கா ஆரத்திக்கு உண்டான விழா நடந்துட்டு இருக்கு. கோவிந்தராஜ் பள்ளிகொண்ட பெருமாள் 11 வருஷம் ஆச்சுங்க. தண்டுக்காரம்பாளையம் பாளையம் பண்ணி வச்சு 11 வருஷம் ஆச்சுங்க. சரி சரிங்க. மறுபடியும் மீண்டும் இந்த கோயில் கட்டி கும்பாபிஷேகம் பண்ணலான்னு ஐயா வந்து சொல்லிக்கிறாரு சம்பத் சுப்பிரமணி. ஓகே ஓகே. அதுக்குண்டான முழு முயற்சி வேலைப்பாடுகள் இல்லை, அற்புதமான சரியான கூட்டம். இப்பயே பார்த்தா கார் நிப்பாட்டுறதுக்கு இடம் இல்லை. முதல் தொடக்கம் தான் இன்று. இப்பவே கார் நிறுத்துறதுக்கு இடம் இல்லைங்க. ஆமாம் ஆமாம், நல்ல கூட்டம். கூட்டம் வரும்னு நாங்கள் எதிர்பார்க்கல. சரி சரி. நாங்கள் மதிய உணவு வந்து 3000 பேருக்கு ஏற்பாடு பண்ணிக்கிறோம். 3000 பேருக்கு அன்னதானம் ஏற்பாடு பண்ணிக்கிறோம். சரிங்க. 10,000 சொல்லி மறுபடியும் 1000 பேருக்கு சேர்த்து பண்ண சொல்லிக்கிறேன். ஓ, 4000 பேருக்கு அன்னதானம் பண்ண சொல்லிக்கிறேங்க. ஓகே, ரொம்ப உண்மையிலே சந்தோஷம்யா. இன்னைக்கு இந்த ஊருக்கு வந்ததுக்கு ரொம்ப நம்ம இந்த ஊர் இவ்வளவு சிறப்படைய பண்ற காரணம் வந்து இந்த பள்ளிகொண்ட பெருமாள் சம்பத் சுப்பிரமணிங்கிற வந்து அவர் வந்து என்ன இது வாஸ்து நிபுணர். ஓகே ஓகே. சம்பத் சுப்பிரமணி கோடிக்கணக்கில் செலவு பண்ணி நாங்கள் உட்காந்து பார்த்துட்டு இருக்கிறோம். கருடன் வரமாட்டேங்கிறாரு. கருடன் இந்த இடத்துல வந்து இந்த ஒரு வாரமா அணையா தீபம் போட்டுருக்கிறோம். கொடிக்கம்பத்துக்கிட்ட. சரிங்க சரிங்க. அணையா தீபம் டெய்லி ஆஞ்சநேயருக்கும் கருடாழ்வாருக்கும் எரிஞ்சிட்டு இருக்குங்க ஐயா. சரி சரி. அந்த தருணத்தில் டெய்லி கருடன் வந்து வட்டமிட்டு. ஓ, இன்னைக்கு இவ்வளோ நாள் கருடர் வரல இந்த கிராமத்துக்கு. இன்னைக்கு வந்து கருடன் வந்து நிறையா வட்டமிட்டு போய்கிட்டு இருக்காராமா கருடர். அப்பேற்பட்ட ஒரு சம்பத் சுப்பிரமணியன் ஒரு வாஸ்து நிபுணர் அவர் தான் இங்கே வந்திருக்காருங்க. இன்னைக்கு வருகை புரிஞ்சிருக்காரு. இந்த 2 கருடன் வந்து வளம் வந்து போயிட்டு இருக்காரு. 12 to 2 கருடர் இங்கே வருவாருன்னு வந்துட்டு போய்கிட்டு இருக்காராம். தினம் வந்து வட்டமிட்டு போய்கிட்டு இருக்காராமா. இந்த பள்ளிகொண்ட பெருமாள் வந்து ரொம்ப இந்த முடங்கி கிடக்காரு. அந்த முடக்கத்தை எடுக்கிறதுக்கு தான் இந்த இவ்வளோ கோடி மக்கள் வந்திருக்காங்க. இது நம்மளாம் இந்த நிகழ்ச்சியை பார்க்கும் பொழுது நம்மளோட குடும்பத்தில் உள்ள கஷ்டங்கள், தொழில் விருத்தி இல்லாமல் இருக்கிறது, ஒரு முடக்கத்தில் உள்ளவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு முன்னேற்றமாக இருக்கும்னு எல்லா மக்களும் நம்புகிறாங்க. ஓகே, அதைத்தான் பார்க்குறீங்க. எல்லாம் பொங்கல் வச்சுக்கிட்டு இருக்காங்க. நம்ம பத்மநாபன் ராமு சேனல் சார்பாக உண்மையிலே பெரிய வாழ்த்துங்க. ரொம்ப நன்றிங்க. இந்த தகவலை கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றிங்க. நன்றி. ஓகே, நன்றி, வணக்கம்.